வெல்கம் பேக் டு அவர் ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து தருது. நம்ம தோலோட வந்து ஆரோக்கியத்துக்கும், நம்ம முடியோட வளர்ச்சிக்கும், நம்ம ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த பாசிப்பயிறு நார்மலாகவே நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து தரக்கூடியது. ஸோ எங்கள் அம்மா எனக்கு வந்து நிறைய வருஷமாக இதை தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து நானே அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் உங்களுக்கு பிடித்தமான நட் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து அதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் துருவின தேங்காயை சேர்த்து 2 நிமிஷம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்த பாசிப்பயிரை பேனில் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்து அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பயிர் இந்த மாதிரி நசுக்கி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பயிரில் உள்ள தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதில் கூட ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி திரு இருக்கணும், ரொம்ப அரைச்சிடாதீங்க. அது கூட ஒரு 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், நட்ஸு, அது கூட 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லட்டு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாசிப்பயிறு லட்டு ரெடி. சூப்பரான நம்மளோட வந்து பாசிப்பயிறு லட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இது கூட அடிஷ்னலாக நட்ஸு, தேங்காய் இதெல்லாம் போட்டதுனால இன்னும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோட வந்து ஐடியெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருங்க, கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.